வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன இன்றைக்கி கிச்சனில் இருந்திருக்காளேன்னு பார்த்தா அம்மா எல்லாருக்கும் போர் அடிக்கிறது இல்லை என்னை பார்க்கலன்னு. அதனால நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பொட்டேட்டோ சில்லி ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும். உருளைக்கிழங்கு காயே எப்படி தான் பண்ணாலும் பொடி பொடியாக நறுக்கி பண்ணுறோம், ஒரு நாள் வேக வச்சு பண்ணுறோம், ஒரு நாள் இப்படி பண்ணலாமே அப்படின்னு நான் இன்றைக்கி எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னா, அவரைக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறேன். இப்போ நான் இதை மாத்திரம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதை நான் 2 வாட்டி அலசிட்டு நல்லா ஒரு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க முதல்ல நல்லா. சரிங்களா? நான் அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போது அரிசி மாவு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். சப்போஸ் கார்ன்ஃப்ளோர் இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளோர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருப்பு உப்பு, சாட் மசாலா, அதாவது இது என்ன சொல்லுவாங்க, காலா நமக்குன்னுவாங்க, எல்லா கடையிலையும் இருக்கும். அது கொஞ்சம் போட்டிங்கனாலே சூப்பராக அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அப்படியே ஜாஸ்தியாக்கி கொடுக்கும். அப்புறம் காரப்பொடி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, இங்கே சாட் மசாலா உப்பு, இங்கே நார்மல் உப்பு. இது நான் இங்கே ஒரு பொடி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை பொடி. நார்மலாக முருங்கைக்கீரை பொடி இல்லைன்னா பிரண்டை பொடி, ஏதாவது இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் உள்ளே போகும். அது என்னோடய ஸ்டைல். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சீரகத்தூள், இது ஓமம், இது பெருஞ்சீரகம். இது எல்லாமே நம்ம போட்டால் தான் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் பொரிக்கிறோமா நம்மளுக்கு அஜீர்ணம் வரும்ல, அது வராமல் இருக்கிறதுக்காக தான் ஓமமும் சோம்பும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுறேன். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா பெரட்டணும். இதில் உப்பு ஏறணும், காரம் ஏறணும், நம்மளோட ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா அதோடு ஒட்டிக்கணும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா இதில் பூண்டை கூட தட்டி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது உங்கள் சாய்ஸ். இந்த கோட்டிங் மாதிரி இது எல்லாம் இதில் ஒட்டணும். தண்ணி ஆனால் போடக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியிலையே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே கரெக்டாக லூஸ் ஆகிடும். அந்த உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும்ல, அது கொஞ்சம் லூஸ் ஆகி அழகாக இதோட பைண்ட் ஆகிடும். இந்த மாவு, காரம், உப்பு எல்லாமே சூப்பராக பைண்ட் ஆகிடும். எங்கே வெளியிலேயே போக முடியல, லாக்டவுனாக இருக்கா, என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எது நடந்ததோ அது நன்மைக்கே நினச்சின்றணும், இல்லைன்னா ரொம்ப வருத்தம் நமக்கு வந்துடும். அதனால பகவான் ஏதாவது ஒன்று செய்கிறாருன்னா அது நம்ம நன்மைக்கே நினச்சிக்க. பாருங்கள், நம்ம எல்லோரும் இப்போ ஜாலியாக ஒன்றா வீட்டில் இருக்கோம், ஒருத்தர் பேசிக்கிறோம். இந்த செல்ஃபோனை மாத்திரம் ஒரு மணி நேரம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளே ஒருத்தர் பேசுகிறதுக்கே சந்தர்ப்பம் கிடைக்கிது. கரெக்டாக நான் சொல்கிறது? பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா நான் பெரட்டிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெய் காயிற அளவுக்கு இதை வச்சுட்டா போகிறோம். அதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் வச்சுட்டோம். அந்த நேரத்துக்கு இது ஊறட்டும். இந்த லாக்டவுனில் நம்ம என்னென்னலாம் சாப்பிட்ணுன்னா மெயினாக லங்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சை இழுத்து விட்றதே மூச்சு பயிற்சி தான். அதை கவனித்து பண்ணணும், அவ்வளோதான். ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். லெஃப்டில் இழுத்து ரைட்டில் விடுறது, ரைட்டில் விட்டு அவ்வளோலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். சிம்பிளாக மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லங்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுனால புதினா நிறையா சேர்த்துக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க, லெமன் சேர்த்துக்கோங்க, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இப்போது கை வைத்தியம்தான். அது நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப உடம்பு சூடு இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, இதெல்லாம் பெரட்டிட்டு வெல்லம் போட்டு காய்ச்சி அதை அப்படியே இல்லை தேன் போட்டு கொஞ்சம் நல்லா அடுப்பில் வச்சுட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை சின்ன கோலி குண்டு அளவுக்கு, சின்ன ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு அந்த பொடியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியா, மிளகு, சுக்கு எல்லாம் போட்டு பெரட்டிட்டு அதுலேயே கூட நீங்கள் இது கூட போடலாம். கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா அதிமதுரம் போடலாம். அது லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த பொடியில் அந்த காரம் தெரியாது. அதை கொஞ்சம் வெல்லம் போட்டு பெரட்டிட்டு நல்லா அப்படியே காய்ச்சிட்டு அந்த லேகியம் காய்ச்சோம்ல, அது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா, எல்லாருமே சாப்பிட்டோன்னா நமக்கு இந்த கொரோனானால சளியும் பிடிக்காது, ஜுரமும் வராது, எதுவுமே வராது, சேஃபாக இருந்துக்கலாம். அதோட இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம வீட்டில் எல்லாரும் இப்படி ஃப்ரீயாக ஏதாவது நினச்சதை சாப்பிட்டுண்டு எல்லாரோடையும் ஃப்ரீயாக பேசின்னு இருக்கோமா? இல்லை. இது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சிக்கோங்க.
நிறைய கஷ்டங்கள் இருக்கும் தான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் கிடச்சதையே நம்ம எப்படி சந்தோஷமாக செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம தாட் பண்ணோன்னு அதாவது யோசனை பண்ணினோன்னா நம்மளுக்கு வந்து நல்லது தான் நடக்கும். எப்போவுமே ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னா இன்னும் கூட மோசமாக தான் போவோம். அதனால் ஆஹா பரவாயில்லையே, நமக்கு இப்போ இப்படி ரெஸ்ட்டு கிடைக்கிது, நம்ம ஃப்ரீயாக சமைக்கிறோமே, எல்லாரோடையும் பேசுகிறோமே, ஜாலியாக இருக்கோமே, டஸ்ட்டே இல்லையே அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு சில்லி ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இப்படி வேண்டான்னா கூட லைட்டாக தோச்சி கூட போட்டு ஒன்றுன்னா எடுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன காஞ்சிடுதான்னு செக் பண்ணுவோமா? காஞ்செடுத்து, அதாவது நல்லா காஞ்ச உடனே நீங்கள் போட்ட உடனே சிம் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே கொஞ்சம் நன்னா வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கூட நம்ம லைட்டாக சில்லி பவுடரோ மிளகு பவுடரோ நம்ம தூவிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து போட்டுறேன், போட்டுட்டு உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சில்லி ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். எப்படி ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளோட சாய்ஸ் தான் எதுவுமே நம்ம பண்ணுறது. சமையலே வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாற்றி மாற்றி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சமையல். ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்குறது, ஒன்றை குறைக்கிறது, இப்படி பண்ணும்போது அது சமையல் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி ஜம்முன்னு வெந்துன்ருக்கு பார்த்தீங்களா? லைட்டாக கோட்டாகி அது ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துருங்களேன், சொல்வீங்க. கண்டிப்பாக ஈவினிங்கில் போர் அடிச்சதுன்னா இதையே காய்க்கு காயாச்சு. ஆக்சுவலாக உருளைக்கிழங்கும் உடம்புக்கு நல்லது தான், நீங்கள் அதையும் சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் தப்பே கிடையாது. இதை வந்து நீங்கள் சாஸில் துவச்சி சாப்பிட்லாம், தயிரில் துவச்சி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கெலாம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் பிடிக்கும், எல்லாருக்கும் அது பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன போர் அடிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, ஏதாவது பேசணும், என்ன பேசுறதுன்னு தெரியல. இன்றைக்கி என்னவோ தெரில, உங்களோட பேசணுன்னு இருக்குது, ஆனால் வார்த்தைகளே வரமாட்டேங்குது. ஏன்னு தெரில, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றதால டச் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? எல்லோரும் லாக்டவுனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த காலத்தில் பெரியவா சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கை காலெல்லாம் எப்போவும் அலம்பிக்கோங்க. சுத்தமாக வெளியில் போயிட்டு வந்தாலே கை கால் அலம்புறது, அதுக்கப்புறமா குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியில் போனாலும் நம்ம அதை கீப்பப் பண்ணிக்கணும். நம்மளால் என்ன முடியறதோ அதை செய்யுங்க, முடியாததை பற்றி கவலைப்படாதீங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நான் கதை சொல்கிறது பிடிச்சதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி வரும்போது கதை ஒன்று சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அந்த சிட்டு சாலப்புரை இருக்குல்ல, அதில் 2-3 கதை போட்டிருக்கேன், போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-3 கதை போட்டிருக்கேன், நிறையா பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்டிமேஷன் வரலையா என்னன்னு தெரில. 2-3 கதை போட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாம் ரொம்ப உங்கள் மனசை தொடும் அந்த கதை. நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நரி கதை தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அந்த கிரேப்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுமா, அது கிரேப்ஸ் கிடைக்கலன்னா ஐயோ சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்னா பல் கூசும்னு சொல்லிட்டு போயிடுமா. அந்த மாதிரி நமக்கு எதாவது கிடைக்கலன்னா ஓகே, அது வேஸ்ட்டு, அதனால தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. எதையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நம்ம கஷ்டம். அதனால் எதிர்பார்ப்பே வச்சுக்காதீங்க, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், கிடைக்கலையா ஓகே, டாட்டா சொல்கிறார் பாருங்கள். இப்போ கிடச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு. ஏன்னா உயிரோடு இருக்கிறதே பெரிய வரப்பிரசாதம். அதனால சந்தோஷமாக சௌக்கியமாக எல்லாரோடைய ஜாலியாக பேசிட்டு ஃபோனில் இந்த பகையே பாராட்டாமல் அப்படியே இருந்தோன்னா இந்த இதை வந்து நம்ம பகவானோட அருளால் எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட சுவையான பொட்டேட்டோ சில்லி ஃப்ரை ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ரெஸ்ட்டு, ஆர்டர்லாம் நான் உங்களுக்கு அனுப்ப முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த லாக்டவுன் முடிஞ்ச கையோடு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏன்னா அவங்களும் வாழணும்ல, நம்மக்கிட்ட நம்மளை நம்பி வந்தவங்களும் வாழணும்ல, அவங்களுக்கும் வேலை கொடுக்கணும்ல. அதனால் அவங்களுக்கு வேலை கொடுக்கலைனாலும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல. அதனால் நான் வேலையும் கொஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டேன், அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு
நம்ம சம்பளம் கொடுத்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 4 நாள் தான் வேலை வாங்கியிருப்போம், அப்புறம் மெட்டீரியல் இல்லை, லீவ் கொடுத்தோன்னாலும் நம்ம சம்பளம் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவங்க நம்மக்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளை வந்து நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து பகவான் எல்லாமே நல்லதே ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுத்து. எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.